ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாக்ஷிப் காரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்கள் அசோக் ஃப்ரம் அருண் ரசை கார் அண்ட் ஹோம் ஆடியோ. நம்ம ஃப்ளாக்ஷிப் காரில் என்னென்ன செட்டப் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் 4-வே செட்டப் ஃப்ரண்ட்டில் பண்ணியிருக்கோம். இதில் என்ன ஹெட் யூனிட் யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காஸ்கா ஹெட் யூனிட் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம ஸ்பெஷலாக. இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு சவுண்ட் ப்ராசஸிங் சிப்செட் உள்ள ஒரு சிஸ்டம். இது ஒரு நல்ல பட்ஜெட் ப்ரைஸ்லையுமே வரும். நம்மளுடைய ப்ரைஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 26,000 worth உள்ள சிஸ்டம் நம்ம 18,500 தான் ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது ஒரு என்ட்ரி லெவலில் ஒரு ஆண்ட்ராய்ட் சிஸ்டமில் நல்ல சவுண்ட் சிப் ப்ளஸ் ஒரு 6 channel டிஎஸ்பி ப்ராசஸர் இருக்க ஒரே சிஸ்டம் காஸ்கா ஒரு நல்ல ஆப்ஷனாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா ஹெட் யூனிட் காஸ்கா யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம காரில் ஃப்ரண்ட் 4-வேக்கு என்னென்ன ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சிஸ்க்கு ஸ்டெக்கோடைய ஏர் மோஷன் ட்வீட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா மினிமம் 15,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே தான் இதோட ஃப்ரீக்வன்சியாக ப்ளே ஆகும். அதுக்கு அடுத்து மிட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒசைலோட மிட் ரேஞ்ச் யூஸ் பண்ணியிருக்கோம். காம்பனண்ட் ஃப்ரண்ட் ஒசைல் யூஸ் பண்ணியிருக்கோம். மிட் பேஸ்க்கு பார்த்தீங்கன்னா டெஃபோன்ஸ் பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த காரில் ஒரு 4-வே செட்டப் ஃப்ரண்ட் ஸ்டேஜிங் எல்லாமே பக்காவாக டேஷ்போர்டில் டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சாங் கேட்டிங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் பேண்ட் எப்படி வாசிப்பாங்களோ அதே மாதிரி வாய்ஸ் வந்து சென்டரில் இருக்கும். அதோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே சைடு ஃபுல்லாகவே ஒரு மாதிரி படர்ந்து இருக்கும். ஒரு சரௌண்ட் எஃபெக்ட்காக ஒரு தேட்டர் எஃபெக்ட் உங்களுக்கு எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த காரில் நாங்கள் ஒர்க்கும் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 6 லேயர் ஆஃப் டேம்பிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த காருக்கு. அதே மாதிரி இவ்வளோ ஹை அண்ட் பண்ணும்போது ஒரு பட்ஜெட்குள்ளே எங்களால் பண்ண முடியும். ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டுமே டெஸ்ட் பண்ணி ஒரு பட்ஜெட்டில் இருக்க ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணால் எப்படி ரிசல்ட் எடுத்துன்னு வரணும்னு நம்ம புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணும்பொழுது ஒரு ஹை அண்ட் செட்டப் ஒரு பட்ஜெட்குள்ளே எங்களால் அக்காமடேட் பண்ண முடியுது. இதில் ஸ்டேஜிங் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் எப்படி ஸ்டேஜிங் பண்ணுறோம், எப்படி வாய்ஸ் எந்த மாதிரி பிரிக்கிறோம் நாங்கள், அந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸோ இது ஃப்ரண்ட்டுக்கான செட்டப். இது ரியருக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டெஃபோன்ஸோடைய மிட் பேஸ் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். கீழே மிட் பேஸ் ஸ்பீக்கர்ஸ் கீழே இருக்கும். ப்ளஸ் அட்மாஸ் செட்டப்புக்காக ஸ்டெக்கோடைய அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸுமே யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த காரில். கிட்டத்தட்ட இந்த காரில் இருக்க மொத்த சேனல் செட்டப் பார்த்தீங்கன்னா 14 சேனல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் என்ன ஹைலைட் பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க டிஎஸ்பி ஒரு 10 channel டிஎஸ்பி தான் இந்த ஒர்க் நாங்கள் பண்ணியிருக்கிறது. 10 channel டிஎஸ்பியில் ஒரு 14 சேனலுக்கான அவுட்புட்டே நம்ம கொண்டு வந்திருக்கோம். எப்படின்னா ஒரு காஸ்கா ஹெட் யூனிட்மே பேர் பண்ணி ஒரு டிஎஸ்பி கூட பேர் பண்ணி ஒரு ஹைப்ரிட் கான்செப்டில் ஒரு சரௌண்ட் எல்லாமே ஒரு 14 சேனல் கொண்டு வரும்போது உங்களை சுற்றி ஒரு தேட்டர் எஃபெக்ட் எப்படி எதிர்பார்ப்பீங்களோ அதே மாதிரி எஃபெக்ட் இதில் வரும். யூஸ் பண்ணியிருக்க ஆம்ப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜெர்மன் பிராண்ட் ESX ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணியிருக்கோம். போத் 4 சேனலுக்கும் மோனோ பிளாக்குமே. அதை பவர் பண்ணுறதுக்கு சப்வூஃபர் ஒரு ஒசைலோட 6.3 inch ஸ்மால் என்க்ளோஸ் சப்வூஃபர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இதே செட்டப் நம்ம ஒரு காரில் பண்ணணும்னா ஒரு பட்ஜெட்டில் எங்களால் ஒரு 1.35 lakhs ஃபுல்லாகவே எங்களால் பண்ணி தர முடியும். அதுக்கான காம்பனன்ட்ஸ் என்கிட்ட ரெடி ஸ்டாக் இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் வந்து நம்ம காரை டெமோக்கு பார்க்கலாம். நம்ம கார் எப்போவுமே நம்ம ஷோரூமில் அவைலபிளாக தான் இருக்கும். இதை பார்க்கும் போது தான் நாங்கள் எந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு உங்களுக்குமே புரியும். எந்த மாதிரி ஸ்டேஜிங் நாங்கள் பண்ணுறோம், எப்படி உங்களுக்கு அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் எப்படி நாங்கள் பேர் பண்ணுறோம், ஒரு ஹோம் தியேட்டரில் யூஸ் பண்ணுற கான்செப்ட் எல்லாமே ஒரு காரில் அப்ளை பண்ணியிருக்கோம். கார் ஃபுல்லாமே ரூஃப் அக்காஸ்டிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 6 layer ஆஃப் டேம்பிங் பண்ணும்போது உங்களுக்கு சவுண்ட் எல்லாமே ப்ரிசைஸாக இருக்கும். இந்த மாதிரியான இதே மாதிரி ஹை அண்ட் செட்டப் நம்ம அருண் ராசை கார் மூலம் பட்ஜெட்லேருந்து ப்ரீமியம் வரைக்கும் பண்ணி கொடுத்துருந்தா இருக்கும். ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நீங்கள் எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.